Morning, dear aspirants. Today's news. First news. India to build hospital in West Bank. Seeks to deploy field hospital in Gaza. So, என்னன்னா வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன்ல இருக்கிற வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா ஸ்ட்ரிப். இந்தியா வந்து வெஸ்ட் பேங்க்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் அதே நேரத்தில் காசா ஸ்ட்ரிப்ல வந்து அதோட ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் ரெண்டுத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான அடிக்கல் நாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். ஏன் அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான வார் லைக் கிரைம்ஸ் நடக்கிற இடம் ஹமாஸ், இஸ்ரேல் ஆர்மி, பாலஸ்தீனோட அங்க இருக்கிற பாலஸ்தீன் அத்தாரிட்டி இவங்களுக்கு எல்லாருக்கும் தொடர்ந்து பிரச்சனை வந்ததுனால நிறைய உயிர் சேதங்கள் நிறைய அடிபடுது. அண்ட் கை கால் வெட்டுதல் வந்து நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ அதனால ப்ராஸ்தட்டிக்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ஸ்கின் மாதிரியே வந்து ஒரு கை கால் கட்டானவங்களுக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியோட இருக்கிற ஹாஸ்பிட்டலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. எங்கன்னா முஸ்தபா இன் ரமல்லா, இந்த இடம் தான் ரமல்லா, சரி. ஸோ எம்ஐயூ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பேங்க் ஜெனின் பெனிஃபிஷியரிஸ் வந்து வெஸ்ட் பேங்க் ரெசிடென்ட் ஜெனின், துர்காம், தபாஸ் அண்டு கவர்னரேட்ஸ். கெப்பாசிட்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டி 200 பெட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். டைம் லைன் கம்ப்ளீஷன் வித்தின் 2 years அப்படின்னா 2027-28ல கன்ஃபார்ம் முடிஞ்சிடும். ரைட். நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் பார்க்க வேண்டியது அங்க இருக்கிற ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஜாகிரபி பேஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல எப்பயுமே அதிகமாக கேட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அங்க இருக்கிற லொகேஷன், அந்த இடத்துல இருக்கிற அந்த ஏரியா. ரைட். ஸோ இது வந்து வைடர் வியூ. இங்க மெடிட்டரேனியன் சி, இங்க வெஸ்ட் பேங்க், இங்க இருக்கிற காசா ஸ்ட்ரிப். ஸோ இங்க என்னன்னா இந்த ரமாலா இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் வந்து இந்த இடத்துல. ஸோ இங்க ரெண்டுமே பாலஸ்தீன் அத்தாரிட்டி கண்ட்ரோல்ல தான் இப்ப இருக்கு. ஹமாஸும் இருக்காங்க ஆப்போசிட் பண்றதுக்கு. ஹமாஸ் குரூப் இருக்கு, மிலிட்டன்ட் குரூப் இருக்கு, அங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்கு. இந்த இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் தான் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில், ரெண்டுத்துக்கும் கேப் மிடில் இருக்கிறது. ஸோ அட்டாக் வந்து இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்லையும் வெஸ்டர்ன் பேங்க் ரெண்டுத்துலயும் பண்ண முடியுது. அதனால தான் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ ஜாகிரபிக்கலா எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா வெஸ்டர்ன் பேங்கோட பவுண்டரி கண்ட்ரிஸ் கேட்கலாம். வெஸ்டர்ன் பேங்கோட ஈஸ்டர்ன் சைட்ல ஜோர்டான் அண்ட் சதர்ன் சைட்ல இஸ்ரேல் அண்ட் காசா ஸ்ட்ரிப் வந்து ஈஜிப்டையும் டச் ஆயிருக்கும். ஈஜிப்டையும் டச் ஆயிருக்கும் காசா ஸ்ட்ரிப். அது பார்த்தா அப்படி தெரியாது. காசா ஸ்ட்ரிப்போட சதர்ன் பேங்க்ல வந்து சதர்ன் சைட்ல வந்து ஈஜிப்ட் இருக்கும் அண்ட் வெஸ்டர்ன் சைட்ல மெடிட்டரேனியன் சி இருக்கும். ஸோ இதுல எப்படி வேணா கேள்வி கேட்க முடியும். டெட் சி கேள்வி கேட்கலாம். ஸோ எப்படின்னா ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்ல நார்த்ல எந்த இடம் இருக்கு, சவுத்ல எந்த இடம் இருக்குன்னு கேட்க முடியும். ரைட். ஸோ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி. ஸோ இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த பாலஸ்தீன் ஏரியாவில், அதாவது வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா ஸ்ட்ரிப் இந்த ஏரியாவில் வந்து யூஎன் ஸ்டார்ட் பண்ணி யூஎனோட இனிஷியேட்டிவ்ல ஒரு அத்தாரிட்டியை ஒன்று பிரேம் பண்றாங்க 2005ல. அவங்களோட ரூல் தான் நடந்துட்டு இருக்கு, எலக்டட் ரூல் இல்ல. ரைட். ஜோர்டான் வேலி வெஸ்டர்ன் பேங்க்லயே ஈஸ்ட் சைட்ல காட்டா இருக்கிறது தான் ஜோர்டான் வேலி. ஜோர்டானோட பார்டர்ல இருக்கும். ஜோர்டான் வேலி அப்படின்னு ஜோர்டான்ல இல்ல, வெஸ்டர்ன் பேங்க்ல இருக்கு. ஸோ அந்த நேம் வந்து கான்ட்ரடிக்ஷன் தான் இங்க கொடுத்துருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் நியூஸ். RBI's MPC minutes indicate hardening of interest rate. என்னன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது RBI வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள மணி ஃப்ளோ சர்க்குலேஷன் எப்படி இருக்கணும், ஸோ லிக்விடிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சில டூல்ஸ் வச்சு அலைன் பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க, டூல்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மணி ஃப்ளோவை சக்கின் பண்றதுக்கு அதே டூல்ஸை வந்து ரெசிப்ரோக்கலா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் பண்றவங்க யாருன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி, டெபுட்டி கவர்னரோட, RBIயோட கவர்னர் ஹெட்டிங்ல டெபுட்டி கவர்னர் தான் எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ற அந்த பிளேஸ்ல இருப்பாங்க. ரைட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து இதே கமிட்டியோட ஸ்டெப்ஸ்ல நம்ம ரெப்போ ரேட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணோம். ஏன் ஸ்டாண்டர்ட் பண்ணதுல அவுட்புட் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடைக்கல. இன்ஃபிளேஷன் வந்து பார்டர்ல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கணும்னு பண்ண ஒரு விஷயம் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெப்போ ரேட்டை ஹார்டன் பண்ண போறாங்க. அப்படின்னா ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்த போறாங்க. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க், அதாவது RBI வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு ரேட் ஆஃப் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபண்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரெப்போ ரேட்.
ஸோ இப்போ இந்த ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்துறாங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து கமர்ஷியல் பேங்க்கு ஃபண்டு போகும். அப்போ இன் ரிட்டர்ன் கமர்ஷியல் பேங்க் இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுது, மணி ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும். ரைட், இதுதான் நடக்கும். ஸோ கோர் இன்ஃபிளேஷன் 4.3%. கோர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸும் ஃபியூயலையும் வச்சும் பண்றது கோர் இன்ஃபிளேஷன். ஆயில் பிரைஸ் ஃபேக்டர் இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபிளேஷன்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது. ரைட், மானிட்டரி பாலிசி கமிட்டி, இட்ஸ் a statutory body established under RBI Act of 1934. ரைட், ஸோ இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங், ஸோ அந்த மானிட்டரி பாலிசியோடது இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் தான் வந்து பிரைமரி ஒர்க்கு. டார்கெட் வந்து 4% ஆஃப் சிபிஐ இன்ஃபிளேஷன் 4% ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 4ல +2 or -2 அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், +2 or -2. ரைட், டூல்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ரெப்போ ரேட். அண்ட் எஸ்டிஎஃப் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டி. ஐ திங்க் என்னன்னா லிக்விடிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா லிக்விடிட்டி அப்சர்வ் பண்றதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பேங்க், கமர்ஷியல் பேங்க் வந்து ஃபண்டு வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நேரத்தில் அதிகமான கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, இல்லை வேற இடத்துல கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குன்னா இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மூலமா ஆர்பிஐ கிட்ட இருந்து பல்க் அமௌண்ட்டை வந்து ஷார்ட் டேர்முக்கு வாங்குவாங்க. அதான் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அண்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து ஒரே நாள்ல கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் இல்ல ஆர்பிஐயோட செக்யூரிட்டிஸை வந்து ஒன்று செல் பண்ணுவாங்க இல்ல வாங்குவாங்க. இப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டியை செல் பண்றாங்க அப்படின்னா மணி ஃப்ளோ வந்து எக்கனாமிக் சிஸ்டம்ல அதிகமா இருக்கு, அதனால மணியை வந்து வாங்குறதுக்காக, அதாவது ஆர்பிஐக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக செக்யூரிட்டிஸை வைப்பாங்க. ஓகேவா, செக்யூரிட்டிஸை வாங்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக் சிஸ்டத்துல ஃபண்ட் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கு, ஃபண்ட் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம அந்த அப்படியே ரெசிபிரோக்கலா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் வாங்கினா அந்த டெபாசிட் அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் 4% அந்த பர்சன்ட் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆக்சிலேட் த டார்கெட். இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சுன்னா டார்கெட் என்ன அதிகமாகும், அப்போ மணி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரீகாலிபரேட்ஸ் பாலிசி ரெப்போ ரேட் இஸ் அட்ஜஸ்டட். ஸோ இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இன்ஃபிளேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரெப்போ ரேட்டை குறைக்கணும், இன்ஃபிளேஷனை கம்மிப்படுத்தினா ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் பண்றது. ரைட், தேர்ட் நியூஸ், டிரான்ஸ்மிஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் த்ரெட்டன் இந்தியாஸ் ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்தியாவில் வந்து கிரீன் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் கிவன் த கமிட்மெண்ட் இன் பாரிஸ் பீஸ் கிளைமேட் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸும் நம்ம செட் பண்ணியிருக்கோம், கோல்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நோக்கி நம்ம போகணும்னா எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி மூலமா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஆனால் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளைக்கு ரெடி பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட அந்த சப்ளையை கொண்டு போறதுக்கான டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து நம்மள்ட்ட இல்லை. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ சோலார் பிளான்ட் இருக்கு அப்படின்னா சோலார் பிளான்ட்டோட பீக் ஒர்க்கிங் ஹவர் என்னன்னா இந்த 11 to 3 or 4 இந்த 3 வரைக்கும் 11 AM to 3 PM. ஸோ இந்த டைம்ல பயங்கர ஆக்டிவா இருக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொடக்டிவ் டைம்ல கூட எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ இது வந்து இருக்கிற ரிப்போர்ட். ரைட், ஸோ டேட்டா. ஸோ இந்தியாஸ் இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட். ஸோ இப்போ என்ன நமக்கு we have the objective to achieve. என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது 500 gigawatt ஆஃப் நான் ஃபாசிபிள் கெப்பாசிட்டி, நான் ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து 500 ஜிகாவாட் அதிகமாக நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம கொண்டு இருக்கோம். அண்ட் 50% ஆஃப் ரினியூவபிள்ஸ் அண்ட் 45% எமிஷன் இன்டென்சிட்டி கட். எமிஷன் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு 2005 பேஸ் இயர் ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எமிஷன் வந்து ஒரு 2 டன் இருக்குன்னா இந்த வருஷத்துல அதோட 45% வந்து இன்டென்சிட்டி குறைக்கிறோம், அப்ப கார்பன் இன்டென்சிட்டி கம்மி பண்றோம்னு சொல்றதுதான் இந்த ரைட். அண்டர் நெட் ஜீரோ பை 2070
2070க்குள்ள ஜீரோ எமிஷன் கார்பன் அப்படிங்கிற கோலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இஷ்யூ இருக்கு, ரைட்? ஸோ இது ஆக்சுவலா இந்த இஷ்யூ அட்ரஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஸ்கீம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேரு கிரீன் எனர்ஜி காரிடார். இந்த கிரீன் எனர்ஜி காரிடார் அப்படிங்கிறது ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து எந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து, அந்த சோர்ஸ்ல இருந்து டிரான்ஸ்மிஷன் லைனை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கிரிட் கனெக்ஷன் இருக்கும், அதுல இருந்து டிரான்ஸ்மிஷன் கனெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வச்சு அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட் டு த கன்சியூமர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் தான் இந்த கிரீன் எனர்ஜி காரிடார். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் 1ல 2015ல போயிட்டு இருந்து இப்போ 2வது ஃபேஸ் 2. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we can address அந்த லீக்கேஜ் இஷ்யூ, ரைட்? கிரிட் பாட்டில் நெக்ஸ்ட் 2030 டார்கெட்ஸ் 2030க்குள்ள நம்ம இதை பண்ணிருந்தோம். அண்ட் டெலிவர் என்டிசி அண்ட் பஞ்சமித்ரா கமிட்மெண்ட்ஸ், நேஷனல் டிட்டர்மெண்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லி வச்சிருந்த அப்ஜெக்டிவ், அதையும் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்? மார்க் கொஸ்டின். RBI's Monetary Policy Committee plays a critical role in maintaining macroeconomic stability. Analyze the decision-making process and factors influencing its stance. So RBI பத்தி அனலைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்லிங்கேஜஸ் சொல்லி வே ஃபார்வர்டில் பாசிட்டிவாக கொடுக்கணும். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக திருத்தி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.